வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 14/10 ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் 2 டேஸில் டைம் டேபிளும் வரும்னு சொன்னாங்க. சரி, அது கூட சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஒன்று 14/10/2021 ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேற்று வந்து 10th 12th டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஜஸ்ட் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணி அது என்ன பிளானர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு வாட்டி இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 14/10/2021 கிளியராக உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேர்ம் 1 எக்ஸாம் வந்து நவம்பர் டிசம்பர் 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டைம் டேபிளும் வந்துருச்சு நேற்று. டேர்ம் 2 எக்ஸாமினேஷன் வந்து மார்ச் டு ஏப்ரல் 2022 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் கோவிட் அப்படின்றதுனால ரீசன் சொல்லியிருக்காங்க. ஓகே, டேட் ஷீட் வந்து 18/10, தட் மீன்ஸ் எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கலாம் இப்போது. ஸோ எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நமக்கு எதில் தான் நடக்கும், ஆஃப்லைன் மோட்டு தான். ஸோ நீங்கள் ஸ்கூலில் தான் போய் கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிபிஎஸ்சி மொத்தம் 12th வந்து 114 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கான்றாங்க. கிளாஸ் 10க்கு 75 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கான்ருக்காங்க. ஸோ அப்போ மொத்தம் டோட்டலாக 10th and 12th சேர்த்து 189 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து 2 இதாக பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு மைனர் சப்ஜெக்ட் அண்ட் மேஜர் சப்ஜெக்ட் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஒரு கண்டினியூட்டிக்காகன்னு இங்கே போட்டிருக்காங்க ரீசன். தேர்ஃபோர் டு அவாய்டிங் லேர்னிங் லாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக மேஜர் சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனர் அண்ட் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சிபிஎஸ்சி போர்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இப்போ மேஜர் சப்ஜெக்ட், மைனர் சப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு 10th மேஜர் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாண்டர்டு, மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸு, அடுத்து ஹோம் சயின்ஸு, ஹிந்தி கோர்ஸு சயின்ஸு, நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், மேத்தமெட்டிக்ஸ் பேஸ். ஸோ மொத்தம் இந்த 9 சப்ஜெக்ட் மட்டும்தான் மேஜர் சப்ஜெக்ட். ஓகே, மைனர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ஒரே சப்ஜெக்ட் மேக்ஸிமம் வர்றது தமிழ், அதுதான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனர் சப்ஜெக்ட் இது எல்லாமே மைனர் சப்ஜெக்ட் தான். ஸோ உருது, பஞ்சாபி, பெங்காலி, தமிழ், தெலுங்கு, சிந்தி, மராத்தி. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம ஸ்டேட்டில் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் வரும், தமிழ். இந்த சப்ஜெக்ட் மைனர் சப்ஜெக்ட் அப்படின்னா. ஸோ இப்போ இதில் எதுக்காக இந்த மைனர் சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் எப்படி நடக்கும்னா மைனர் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த மைனர் சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் தான் இப்போ நமக்கு போர்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைனர் சப்ஜெக்ட் உங்களுக்கு தமிழ் மட்டும்தான். ஸோ நான் எக்ஸாம் ஆரம்பிக்கிறது நவம்பர் 15 ஆரம்பிச்சிடும். அதில் மைனர் சப்ஜெக்ட் நமக்கு வந்து தமிழ் மட்டும்தான். ஸோ நவம்பர் 15 இப்போ இங்கே எங்கே ஆரம்பிக்குது, நவம்பர் 30. ஸோ அது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று தமிழ் எக்ஸாம் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நவம்பர் 30 தான் எதாவது எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது உங்கள் ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த தமிழோட டைம் டேபிள் அப்படின்றது அது ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் வந்து கரெக்டாக டிசைட் பண்ணும். ஒரு ஸ்டேட்டுக்கு இது மாறும். மலையாளம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட், குஜராத்தி, மராத்தி, சிந்தி, தெலுங்கு, ஆந்திராவில் ஒரு பேரும். ஸோ அது எந்த டேட் அப்படின்றது ஸ்கூல் டிசைட் பண்ணுவாங்க, பர்டிகுலர் ஸ்டேட்டில் டிசைட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இது 12th மேஜர் சப்ஜெக்ட் இது கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் மேஜர் சப்ஜெக்ட். ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி, சோஷியல், மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்டன்சி, ஹோம் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இங்கிலீஷ் கோர், ஹிந்தி கோர். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு போர்ட்லேருந்து டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. மைனர் சப்ஜெக்ட் ஸ்கூல் டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மைனர் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இது ஃபுல்லாகவே. பட் நமக்கு கண்டிப்பாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ். இது மட்டும் தான் மைனர் அண்ட் சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இதே மாதிரி கிளாஸ் 12க்கு மைனர் சப்ஜெக்ட் இந்த சர்க்குலர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக மைனர் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதை தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டேட் ஷீட் 18/10/2021 அதுதான் எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துடலாம். அடுத்து டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷனோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 minutes, 1.5 hour. அடுத்து எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் 11:30 AM. ஸோ 11:30க்கு ஆரம்பிக்கும், அங்கேருந்து 1.5 hour, தட் மீன்ஸ் 1 o'clock முடியும். எதனால் அப்படின்னா வின்டர் சீசனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீடிங் டைம், கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு டைம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க, 20 minutes. எதுக்கு பதிலாக 15 minutes பதிலாக 20 minutes கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட். ஸோ இந்த டேர்ம் 1 எக்ஸாம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா மார்க்ஸ் இந்த ஆஃப்டர் கண்டக்டிங் ஆஃப் டேர்ம் 1 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் மார்க்ஸ் கோட் வில் பி டிக்ளேர்ட். ஸோ டேர்ம் 1 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் மார்க்ஸ் ஸ்கோர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டேர்ம் 1 எக்ஸாம் பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் இது மூலமாக பாஸ் கம்பார்ட்மெண்ட் எசென்ஷியல்னு சொல்லிட்டு டேர்ம் 2க்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. டேர்ம் 1 எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, அடுத்து டேர்ம் 2 எழுதுறதுக்கு போகிறாங்க. ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் கிளாஸ் 12. ஸோ கிளாஸ் 10க்கும் கிளாஸ் 12க்கும் ஒரு ஃபைனல் ரிசல்ட் வரும். எப்போ அப்படின்னா நீங்கள் மார்ச் ஏப்ரல் டேர்ம் 2 கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு ஃபைனல் ரிசல்ட் வரும். அந்த டேர்ம் 1யும் டேர்ம் 2யும் ஆட் பண்ணிவிட்டு தான் ஃபைனல் மார்க்ஸ் வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 கம்ப்ளீட் பண்ணுவீங்க, மார்க் கிடைக்கும். அதுக்கு நடுவில் பாஸ் கம்பார்ட்மெண்ட் எதுவும் டிசைட் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் ரிசல்ட் டேர்ம் 2 எழுதுவீங்க, அது கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் தெரியும்.
இதெல்லாம் ப்ராக்டிக்கல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்குறது டேர்ம் 1 எக்ஸாம்ஸ் அது ஸ்கூல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 10th டைம் டேபிள். ஸோ 10th டைம் டேபிள் பாருங்கள், மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன் மேஜர் சப்ஜெக்ட்னா என்ன, மைனர் சப்ஜெக்ட்னா. மைனர் சப்ஜெக்ட்னா நமக்கு வரது தமிழ் மட்டும் வரும். அது ஸ்கூல் தான் உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ November 15லேருந்து ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் November 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 15 டேஸில் ஏதாவது ஒரு டேட் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் இருக்கும், அது ஸ்கூலில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ November 30 டியூஸ்டே பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் வருது உங்களுக்கு, சோஷியல் சயின்ஸுக்கும் ஒரு நாள் வெட்னஸ்டே கேப் விட்டுட்டு 2 December சயின்ஸ் எக்ஸாம் வருது. ஹோம் சயின்ஸ் அவ்வளோ எழுத மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளது மேஜரான சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ சயின்ஸுக்கு அடுத்து எத்தனை நாள் ஒரு கேப் வருதுன்னு பார்த்தீங்கன்னா Thursday வந்து சயின்ஸு, ஃப்ரைடே ஒரு நாள் லீவ் வரும், அடுத்து சாட்டர்டே உங்களுக்கு மேக்ஸ் 4th December. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதில் எழுத மாட்டாங்க. டேரெக்டாக அவங்க எழுதுகிற மாதிரி இருந்தால் ஹிந்தியும் இருக்காது, நம்ம தமிழ் எழுதுகிறவங்க ஹிந்தி எழுத மாட்டாங்க. அடுத்து உங்களுக்கு எது மேஜரான சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் மட்டும்தான் உங்களுக்கு 6 days லீவ் வருது. மற்ற எல்லாத்துக்கும் 1 day தான். சோஷியலுக்கும் சயின்ஸுக்கும் ஒரு நாள், சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் ஒரு நாள், அடுத்து மேக்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் மட்டும் 6 days கேப் வருது. தமிழ் முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இதுதான் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள். இப்போ நம்மளோட கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ December 11 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்ப்ளீட் ஆகுது. December 11 சாட்டர்டே முடிச்சிட்ட அப்புறம் December 13 நம்மளது ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா term 2க்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ December 30 வித்தின் 1 or 2 months ஃபுல் சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். ஸோ இப்போயே நான் கிளாஸஸில் எப்படி போயிட்டுருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 monthக்கு முன்னாடியே கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 1 month தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் எக்ஸாம். ஸோ 2 units எக்ஸாம் ரிவிஷன் போயிட்டுருக்கு. அடுத்து 4 units எக்ஸாம் ரிவிஷன் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம எக்ஸாம் முன்னாடி பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி 8 units எக்ஸாம் ஒரு 5 to 6 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அடுத்து term 2க்கும். ஸோ term 2 கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா December 13 உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இது 10th. ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. டேட் ஷீட் ஆஃப் மைனர் சப்ஜெக்ட்ஸ் வில் பி ப்ரொவைடட் டு த ஸ்கூல் செப்பரேட்லி. ஸோ அந்த மைனர் சப்ஜெக்ட்னா உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் எப்போன்றதை ஸ்கூல் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் தீஸ் சப்ஜெக்ட்ஸ், ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 17th November ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அலாங் வித் திஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் கிளாஸ் 10 மைனர்ஸ், இதை கிளாஸ் 10 மைனர் சப்ஜெக்ட் நடக்கும்போது கிளாஸ் 12க்கும் மைனர் சப்ஜெக்ட் கண்டிப்பாக சேர்த்து கண்டக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே டியூரேஷன் நான் ஏற்கனவே சொன்னதான் 90, ரீடிங் டைம் வந்து 20 minutes, சேம் அதே 11:30க்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்றாங்க. அதர் டிசைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அட்மிட் கார்டு பை த ஸ்கூல்ஸ், CBSE வில் அப்டேட் ஸ்கூல். ஸோ இந்த என்னென்ன கொடுக்குறது அட்மிட் கார்டு அது எல்லாம் கொடுக்குறது வந்து ஸ்கூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. CBSE வந்து ஸ்கூலுக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வர இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்பக்கூடாது. அதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு எது வேணுனாலுமே cbse.nic.in அந்த வெப்சைட்டில் இருக்குது, அந்த வெப்சைட்டில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கணும். வேறு எதுவும் சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்கிறத கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஃபேக் டைம் டேபிளும் நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷனும் சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்து நம்பக்கூடாது. எதுவாக இருந்தாலும் cbse.nic.in வெப்சைட்டில் பாருங்கள், அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது 10th டைம் டேபிளில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12th டைம் டேபிளும் சிமிலர். இதை தான் நம்ம இது ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. மேக்ஸுக்கு மட்டும் எத்தனை நாள் லீவ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் என்றைக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th December வருது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு மெயினான எக்ஸாம் எல்லோரும் எழுதுறது காமனாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எழுதுவாங்க. ஓகே, 6th December மேக்ஸு. இப்போ இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 2 days உங்களுக்கு கேப் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 10th December இருக்குது. அடுத்து 10th December. அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 3 days கேப் வருது. ஸோ அடுத்து வந்து 14th December கெமிஸ்ட்ரி. அடுத்து பயாலஜி பார்த்தீங்கன்னா 18th December. அகெயின் 3 days கேப் விட்டு பயாலஜி வருது. ஓகே, சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். வேறு எதுவும் ஜென்ரலாக எல்லோரும் எழுத மாட்டாங்க. அதே சர்க்கிளில் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஆரம்பிக்கிறது மைனர் சப்ஜெக்ட் 16th November ஆரம்பிக்கும். சேம் அதே மாதிரி அதே சர்க்குலர் தான். ஃபேக் இன்ஃபர்மேஷன் எதுவும் நம்பாதீங்க. எதாக இருந்தாலும் cbse.nic.in ஒரிஜினலான ரீடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டைமிங் வந்து 20 minutes இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ கிளாஸஸ் நம்மளது ஆன்லைன் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் போயிட்டுருக்கு. இந்த வீக் 4 units ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 monthக்கு ஃபுல்லாகவே 8 units வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த term 1 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 13th December term 2 கிளாஸஸ் ஆரம்பிக்குது. ஓகே, தேங்க்யூப்பா, ஆல் த பெஸ்ட்.